ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஒரு மேரேஜோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய விஷயம் நடக்கும். அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே எவ்வளோ வேலை பிஸியாக இருந்தாலும் அப்போ வந்துட்டு நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்ணும், நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்ணும் எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருந்துக்கிட்டு இருந்ததா பிரச்சனையே வராதுங்க. அதுவும் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம போயிருப்போம், டயர்டில் இருந்திருப்போம், அங்கே நம்மள யாரும் கவனிக்க இருந்திருக்க மாட்டாங்க. சரி, அவங்க பிஸியாக இருப்பாங்க. பட் அதையும் தாண்டி அங்கே வந்துட்டு ஓகே உனக்கு எதாவது வேணுமா, இல்லை ஏன் அப்படி டல்லாக இருக்க, ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஓகே என்ன பண்ணுது, உனக்கு எதாவது வேணுமா, இல்லை சாப்பிட்றியா, இங்கே இப்படி தான் இருக்கும், சரி ஓகே வா நம்ம கொஞ்சம் வெளில போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து லேடிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மான்னு இருக்க மாட்டோம். அங்கே அது நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, இவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு சில பேர் தான் சொல்கிறேன், அவங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஓகே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஓ இப்படி நடந்துச்சா, ஓகே நம்ம இப்படி இருந்துக்கலாம், இல்லைன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேச வேண்டாம், ஓகே அவங்க நீ இதை இந்த மாதிரி கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், சொல்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். அது ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நம்ம அதை தான் பண்ணுவோம். ஃப்ரெண்டை வந்து ஒரு ஆதங்கத்தில் சொல்லும்போது இப்படி இவங்க பண்ணியிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். பட் அதையும் தாண்டி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, நம்ம என்னதான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது அப்படியே காதில் வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, வாங்கலையான்னு தெரியாது, கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நாம் ஆல்ரெடி கடுப்பில் இருந்துட்டு தான் அங்கே புலம்பிக்கிட்டு இருப்போமே. நம்ம கூட இருக்க யார்கிட்ட புலம்போம், ஹஸ்பண்ட் கிட்ட தான் நம்ம புலம்போம், மேரேஜ் ஆகணும்னா ஃப்ரெண்டுக்கிட்ட போம்போம், லவர்கிட்ட போம்போம். இப்படி ஒன்றுமே உதவாத மாதிரி இருந்தால் எப்படிங்க லைஃப்பை ரன் பண்ணுறது? இந்த மாதிரி வீட்டில் நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. நம்ம திட்டி சண்டை போட்டு இது பண்ணி ஏன்டா இப்படி ஆச்சுங்கிற லெவலுக்கு வர வரைக்கும் அவங்க பதிலே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஒரு மேரேஜோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய விஷயம் நடக்கும். அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே எவ்வளோ வேலை பிஸியாக இருந்தாலும் அப்போ வந்துட்டு நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்ணும், நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்ணும்